श्लोका नंबर 3 पेज नंबर என்ன 110 111 मनुष्याणां सहस्रेषु कश्चिद्यतति सिद्धये यततामपि सिद्धानां कश्चिन्मां वेति तत्त्वतः இந்த ஸ்லோகம் வந்து எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, இந்த விஞ்ஞானம் இருக்குல்ல, ஆர் பராவித்யா இருக்கு இல்லையா, இந்த நாலேஜ், அதோடைய மகிமையை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ நாம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், இந்த ஞானம் நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ இது வந்து ஈஸ்வர ஞான பிரசம்சா அப்படின்னு பேர் இருக்கு. பிரசம்சா அப்படின்னு சொன்னால் க்ளோரி, மகிமை. ஸோ பகவான் வந்து சகுண நிர்குண ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றி, அதனுடைய க்ளோரியை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அறிவு இருக்குல்ல, இந்த நாலேஜ், இது வந்து இருக்கிறதுலேயே ரேரஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். அரிதானதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த அறிவு அப்படின்னு சொல்கிறார். எக்ஸ்ட்ரீம்லி ரேர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து ஒரு அரிதான பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து என்ன ஆசை வரும், அந்த அரிதான பொருளை நான் வந்து வச்சுக்கணும், என்கிட்ட அது இருக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுவோம். ஸோ வந்து பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டிலலாம் அது இருக்கக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் அது இருக்கணும். இப்போ வந்து பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டிலலாம் என்கிட்ட இருக்கிற ரேர் பொருளை பார்த்து என்ன பண்ணுவாவா, பொறாமைப்படுவா. பொறாமைப்பட்டுட்டு அவளும் வந்து அதை எப்படி அடையிறது அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவா. சப்போஸ் ட்ரை பண்ணி அவளுக்கு அது கிடைக்கலை அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அவளுக்கு ட்ரை பண்ணி அவன் வந்து அதை சக்சீட் ஆகலை. ஸோ கிருஷ்ணர் வந்து அந்த இதுதான் ஜென்ரல் டெண்டன்சி ஆஃப் ஹியூமன் மைண்ட் இல்லையா, அந்த சைக்காலஜியை தான் இங்கே யூஸ் பண்ணுறார் பகவான். இருக்கிறதுலேயே ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு என்ன ஆசை வரும், கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சாக்கணும். ஏதோ ஒரு 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 அரிதான ஒரு விஷயம்னா எப்படி எனக்கு அது தெரியாமல் போகலாம், எனக்கு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ கோல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் 4 கோல்ஸ், தர்ம அர்த்த காம மோட்ச, அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது இந்த 4 கோல்ஸில் பொதுவாக எல்லாரும் எதில் பிரவருத்தி பண்ணுவோம், அர்த்த காம, இது 2 தான் ஒரு மனுஷன் வந்து பேசிக்காக பின்னாடி போகிறது. அர்த்த அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி பர்பஸுக்காக நாம் சேர்த்து வச்சுக்கிற அத்தனை விஷயங்கள். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆல்சோ, அதுவும் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பொருள் மட்டும் இல்லை, மனிதர்களையும் நாம் வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஒரு செக்யூர்டு ஃபீலிங் எனக்கு ஏற்படணுங்கிறதுக்காக நான் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் சேர்த்து வச்சுக்கிறேனோ அதை வந்து அர்த்த அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் காம அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெட்டராக, இப்போ ஓகே ஓரளவுக்கு நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னோடனே இமீடியட்டாக நமக்கு என்ன தோன்றுறது, இன்னும் கொஞ்சம் வசதியாக நம்மளுடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் உயர்த்திண்டா தான் என்ன, குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. அதை எப்படி பண்ணுவோம், நமக்கு எது மேலே ஆசை இருக்கோ அதில் வந்து நெக்ஸ்ட்டு பிரவருத்தி பண்ணணும்னு பார்ப்போம். அதை வந்து காம அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காமெல்லாம் எது கீழே வரும், லக்ஸரிக்கு கீழே வந்துடும். நீடு கிடையாது, ஆனால் வாண்ட் அப்படின்னு சொல்லலாமா. அதுக்கப்புறம் தர்ம, ஆக்சுவலி நம்ம இந்த அர்த்த காம இருக்கே அதையே எப்படி அடையணும் அப்படின்னா தர்மமான முறையில் அடையணும். ஆனால் நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியும். எனக்கு வேணும்னா எனக்கு வேணும், அது எப்படி வேணாலும் நான் அடித்து கூட வாங்கிடுவேன். என்னால் வந்து தர்மம்னா என்ன அர்த்தம், புண்ணியம் பாப்பம்லாம் இருக்குல்ல, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை.
ஸோ கொஞ்சம் வந்து மெச்சோர்டு பீப்புள் என்ன பண்ணுவான்னா தர்மமான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பாப்ப புண்ணியத்துக்கெல்லாம் பயந்து அவளோட வாழ்க்கையை வந்து வாழும். இந்த 4வது மோட்சம்னு இருக்கே, அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குன்றது கூட தெரியவே தெரியாது. ஸோ இந்த 3த்துலேயே பிஸியாக இருக்கிறதுனால இப்போ வந்து தர்மமான வாழ்க்கையை வாழற மக்களுக்கு கூட நிறைய பேருக்கு மோட்சம்னு ஒன்று இருக்குன்னு தெரியவே தெரியும். அவன் என்ன நினச்சிட்டு இருப்பா, நான் தர்மப்படி வாழறேன், அதனால பகவான் எனக்கு ஒரு நல்ல கதியை கொடுப்பான் அப்படின்னு அதோட அவளோட வாழ்க்கையே வந்து முடிஞ்சு போயிடும். மோட்சம் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே, அதாவது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சரி, அப்படியே சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் மோட்சம் அடையணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டு எத்தனை பேருக்கு வரும்? நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம், மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா துர்லபம் திரயமே வைத்தது தேவானுகிரக ஹேத்துக்கம் அப்படின்னு சங்கரர் வந்து விவேக சூடாமணியில் சொல்கிறார். அதாவது மனுஷனாக பிறக்கிறதுங்கிறது அரிதிலும் அரிது, அதில் முமுக்ஷுத்வம் மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறது அரிதிலும் அரிதிலும் அரிது. அப்புறம் மகாபுருஷ சம்ஸ்ரயா, அவளுக்கு அது குரு கிடைக்கிறது அதை விட ரேர். மோட்சம் அடையணும்னா நம்மளே ஏதாவது பண்ணி மோட்சம் அடைஞ்சிட முடியுமானா முடியாது, நம்ம ஒரு டீச்சர்கிட்ட போய் தான் ஆகணும். அப்போ இதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல சொல்கிறார், இந்த முமுக்ஷுத்வம் அப்படிங்கிறது வெரி வெரி ரேர். மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவாள்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் போய் உங்கள் வீட்டிலே கேளுங்களேன், நீயும் வா என் கிளாஸுக்கு அப்படின்னு யாராவது கேளுங்களேன், அவள் என்ன சொல்லுவா? தர்மமாக இருக்கிறவா என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்லை இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு இன்னும் குவாலிஃபிகேஷன்லாம் வேணும், நான் இன்னும் அதுக்கெல்லாம் வந்து ரெடியாக இல்லை, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வரேன். இப்போ இந்த கடலில் வந்து அலையெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சமுத்திர ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனமோ அவ்வளோ முட்டாள்தனம். நான் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு இதுக்கான தகுதியை வளர்த்துட்டு நான் வரேன். என்ன தகுதி வேணும்னே உனக்கு எப்படி தெரியும்? இங்கே வந்தால் தான், கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணும் பொழுது தான் உனக்கு என்ன தகுதி வேணுங்கிறதையே நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மளே ஒன்று டிசைடு பண்ணி நான் இதுக்கெல்லாம் வந்து சரி பண்ண மாட்டேன் அப்படின்னு நாமளே டிசைடு பண்ணி வராமல் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, மனுஷ ஜென்மத்தையே நாம் வேஸ்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போது நிறைய பேர் இதுக்கு போஸ்ட்போன் பண்ணிடுவா. சரி, இதெல்லாம் வந்து வயசானவா படிக்கணும், எப்போது 80 வயசுக்கு மேலே நாம் வந்து கீதாலாம் படித்தா போகிறோம். இப்போ என்ன உனக்கு 50 வயசுக்காராலே கேட்பான், 50 வயசுலேயே நீ கீதா படித்து என்ன பண்ண போகிற? நீ இன்னும் ரிட்டையரே ஆலையே, நீ எங்கேயாவது வீட்டை விட்டெல்லாம் கிளம்பிட்டேன்னா என்ன பண்ணுறது? இப்போ வந்து 18 சாப்டர்ஸ் முடித்தவா இங்கே இருக்கா. எங்கேயாவது ஒரு இடத்துல பகவான் வந்து வீட்டை விட்டு நீ கிளம்பு, இப்போவே இம்மீடியட்டாக கிளம்பு, உனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீ கிளம்பு, எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னா எங்கேயுமே சொல்லு. நீ எங்கே இருக்கியோ அதே இடத்துலையே இருந்தேன், இன்னும் பெட்டராக உன்னோட வேலைகளெல்லாம் பண்ணிட்டு நீ மோட்சம் அடையலாம் அப்படிங்கிறது தான் பகவான் வந்து சொல்லி கொடுக்குறார். அப்போ இதை யார் படிக்கணும்? எல்லாரும் இதை வந்து படிக்கணும். அப்போ இந்த முமுக்ஷுத்வம், அதாவது முமுக்ஷுத்வம்னு சொன்னால் மோட்சம் அடையணுங்கிற ஆசைக்கு பேர் முமுக்ஷுத்வம்னு பேர். இந்த மோட்ச இச்சா வந்து வெரி வெரி ரேர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சில பேருக்கு தான் மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கும், ஓகே. அந்த சில பேர்லேயும் எப்படி அடையிறது அந்த மோட்சத்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இன்னும் ரேர் பீப்புளுக்கு தான் அந்த விஷயமானது தெரிய வருது. இப்போ வந்து மோட்சம் அடையிறது அப்படின்னா அந்த மோட்சங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல, நிறைய அர்த்தங்களை நாம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு தப்பான ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டோம் அப்படின்னாலும் முமுக்ஷுத்வம் வேஸ்ட் ஆகிடும். மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறதே வந்து வேஸ்ட் ஆகிடுது. அப்போ மோட்சம்ன்ற வார்த்தைக்கு கரெக்டாக என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படி அடையிறது, அந்த ரைட் டைரக்ஷனும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பர்சனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ரொம்ப ரேரான விஷயமாக தான் இது இருக்கும். எதனால் மோட்சம் கிடைக்கும்? ஞானாத் ஏவ மோக்ஷம் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்ற, ஞானத்தினால் மட்டுமே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம் இருக்கு.
அப்போ எனக்கு மோட்சம் வேணும்னு யார் ஆசைப்படுறாளோ அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நாலேஜ்னால மட்டும்தான் மோட்சம் கிடைக்குங்கிற அறிவும் அந்த பர்சனுக்கு இருக்கணும். அப்போ வெரி ஃபியூ பீப்புளாக ஆயிடுறா. ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம்னு தெரிஞ்சுக்கிறவா இப்போது ரேராக ஆயிடுறா. சரி, அதை அந்த ஞானத்தை நான் எப்படி அடையிறது அப்படின்னா பகவான் 4வது அத்தியாயத்தில் சொன்னார். எப்படி அடைய முடியும் அந்த ஞானத்தை? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்வதர்ஷினி. அப்படின்னா எப்படி அடைய முடியும் ஞானத்தை? ஒரு டீச்சர் கிட்ட போய் தான் நீ இதை படிக்கணும். நீ ஏதாவது இப்போ இன்டர்நெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. எந்த யூடியூப்பை திறந்தாலும் அவள் ஒரே பகவத்கீதாவாக இருக்குது அப்படின்னு நாம் எல்லா இடத்துலையும் போய் அதை படிச்சிட முடியாது. ப்ராப்பர் சோர்ஸ்லேருந்து நாம் இந்த விஷயத்தை கற்றுக்கணும். அப்போ ஒரு குரு கிட்டக்க போய் நாம் இதை என்கொயர் பண்ணணும். அப்போ சாஸ்திரத்துடைய டீச்சிங்க்கு நாம் எக்ஸ்போஸ் ஆனால் தான் இந்த ஞானமானது நமக்கு கிடைக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு இதுவும் தெரியாது. ரொம்ப ரொம்ப ஃபியூ பீப்புளுக்கு தான் இந்த விஷயமெல்லாம் தெரியும். இப்போ சாஸ்திரத்தை விசாரம் பண்ணுறது மூலமாகத்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். விசாரம்னு சொன்னால் என்கொயரின்னு அர்த்தம். தமிழ் விசாரம் இல்லை. விசாரம்னா தமிழில் என்னது? அது எதுக்கு சாஸ்திரத்தை புக்கை வச்சுன்னு கவர் பண்ணுறது? ஸோ விசாரம்னு சொன்னால் என்கொயரி அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கொஞ்சம் பேரில் கிருஷ்ணர் சொல்கிறார், சாஸ்திரத்தை விசாரம் பண்ணினாதான் ஞானம் கிடைக்கும்னே கொஞ்சம் பேருக்கு தான் தெரிய வரும். அதுவும் புண்ணியத்தினால தான் தெரிய வரும். அதுலேயும் சில பேர் மட்டும்தான் உண்மையான ஞானத்தை அடைகிறார்கள். இப்போ சாஸ்திர விசாரம் பண்ணுறவா அத்தனை பேருக்கும் ஞானம் கிடைச்சுட்றதானா? இல்லை, அதுலேயும் கொஞ்சம் பேருக்கு தான் இந்த ஞானமானது கிடைக்கிறது. ஸோ ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விஸ்டம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? மனுஷியானாம் சஹஸ்ரேஷு அப்படின்னு சொல்கிறார். சஹஸ்ரேஷு அப்படின்னா தௌசண்ட்ஸ்ன்னு அர்த்தம். சஹஸ்ரம்னா 1000ன்னு அர்த்தம். நாம் இப்போ இருக்கிற பாப்புலேஷனை கணக்கில் வச்சுருந்தோம்னா மில்லியன்ஸ் பில்லியன்ஸ்ன்னு நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும் பொழுது எவ்வளோ பேருக்கு இது தெரியறதா? மனுஷனான மனிதர்களில், ஆயிரக்கணக்கான மனிதர்களில், ஒரு கோடிக்கணக்கான மனிதர்களில் கஷ்டித்து, வெரி ஃபியூ பீப்புள், ரொம்ப ரொம்ப ரேர். யததி, யததி அப்படின்னு சொன்னால் பிரயத்தனம்னு அர்த்தம். பிரயத்தனம் அப்படின்னு சொன்னாலே கரெக்டான டைரக்ஷனில் எஃபர்ட் போடுறதுன்னு அர்த்தம். நீங்கள் தப்பான டைரக்ஷனில் எஃபர்ட்டுங்கிறது எப்படி வேணால் போடலாம்ல. தப்பாக கூட நான் தாம்பரம் போனோன்னு பிராட்வே பக்கமாக போனால் நான் எஃபர்ட் தான் போடுறேன். ஆனால் கரெக்டு டைரக்ஷனில் போடுறதுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? அப்போது யததி அப்படின்னு சொன்னால் சரியான பாதையில் சரியான எஃபர்ட்டை நான் போடுறேன், ரைட் டைரக்ஷன் அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல குரு சாஸ்திர உபதேசம். ஸோ யார் ஒருத்தர் தன்னை இந்த வேதாந்தா டீச்சிங்க்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாளோ, அதுக்கு பிரயத்தனப்படுறாளோ அவளை யதத்தி அப்படின்னு சொல்கிறோம். சித்தையே. சரி, எதுக்கு இந்த பிரயத்தனம், எதுக்கு இந்த எஃபர்ட்டை போடணும் அப்படின்னா அந்த மோக்ஷம் அடையிறதுக்காக. ஸோ சித்தையே அப்படின்னா இந்த இடத்துல மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு முதல்ல நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரா. ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரானா என்ன அர்த்தம்? நாம் எத்தனையோ ஜென்மமாக பிறந்து இறந்து வந்துட்டே இருக்குல்ல. இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்குல்ல. இந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் மோக்ஷம். இப்போ நான் ஏன் இந்த மாதிரி பிறந்து இறந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுட்டாதான் எது பண்ணினா அது ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும் இல்லையா? அப்போ மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரா அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஃப்ரீடம் ஃப்ரம் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னை பற்றி அறிவு எனக்கு இல்லாததுனால தான் நான் திருப்பி பிறந்து இறந்து வந்துட்டுருக்கேன் இல்லையா? அப்போ அறியாமையிலிருந்து விடுதலை, அதையும் நாம் மோக்ஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குல்ல, எனக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்கும், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும்,
எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துனா, இல்லை இப்போது கவர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி பண்ணிடுத்துனா, டேக்ஸ் எல்லாம் ஏறிடுத்துனா, சொத்து வரியும் ஆல்ரெடி ஏற போகிறது தெரியும்ல, அந்த மாதிரி எல்லாம் இது மாதிரி இதெல்லாம் ஏறிட்டுனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு 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 ஃபீலிங், ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கும்ல, அந்த ஃபீலிங் போகிறதுக்கு பேர் மோட்சம். அந்த அந்த செக்யூர்டு ஃபீலிங் வந்து அதுக்கு பதிலாக வந்ததுன்னா அதுக்கு பேர் மோட்சம். அப்போது உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு அந்த செக்யூரிட்டியை கொடுக்காது. ஏன் கொடுக்காது? அதால் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாத ஒரு இடத்துலேருந்து எனக்கு அது வேணும் வேணும் வேணும்னு கேட்டால் ஒரு நாளைக்கும் நமக்கு அது கிடைக்காது. அப்போ அந்த இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறோம்ல, அது வந்து ஆக்சுவலாக உண்மை கிடையாது. அது ஒரு ஃபீலிங். நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுவல்ல நிறையா வாட்டி. எப்போ எல்லாம் நான் நினைக்கிறேங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், அப்போல்லாம் தப்பு நடந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ ஏதாவது ஒன்று, ஏன் நீ இதை பண்ணலை அப்படின்னா, இல்லை நான் வந்து நீங்கள் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன், இல்லை அவள் வந்து வந்திருப்பான்னு நினச்சேன். எப்போ எல்லாம் நினைக்கிறோமோ அப்போ எல்லாம் வந்து அது ஃபேக்ட் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து ஃபேக்ட் கிடையாது. ஃபீலிங்னா ஒரு நோஷன், அது ஒரு ராங் நோஷன். அந்த ராங் நோஷன் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் எதால் அதை போக்க முடியும் அப்படின்னா, சரியான அறிவு தான் தவறான நோஷனை நீக்க முடியும். அப்போ சரியான அறிவு கிடைக்கிறதே அதை வந்து பகவான் இங்கே சித்தி அப்படின்னு சொல்கிறார். அந்த மோட்சத்துக்கு பேர் சித்தின்னு பேர், ஃப்ரீடம். இங்கே வந்து சித்தி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ட்ரையே பண்ணுவா. இந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு வெரி ஃபியூ பீப்புள் தான் ட்ரை பண்ணுவான்னு சொல்கிறார். சித்தானாம் அப்பி ட்ரை பண்ணுறாளோ, சித்தானாம் அப்பி அப்படிங்கிற. சித்தானாம்னா சாதகாசுன்னு அர்த்தம், சாதகானாம் அப்பி சீக்கர்ஸ்னு அர்த்தம். யததாம் யார் வந்து கரெக்ட் டைரக்ஷனில் தன்னோட பிரயத்தனத்தை போடுறாளோ, அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கா? என்கிட்ட இருக்கிற பணமோ, என்கிட்ட இருக்கிற வீடோ, என்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காராலோ ஒரு நாளைக்கும் எனக்கு செக்யூரிட்டியை கொடுக்க மாட்டா. அந்த மனசில் வந்து அந்த தைரியம் இருக்குல்ல, எதை வேணும்னாலும் என்னால் வந்து சந்திக்க முடியும், நாளைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அந்த தைரியம் என்னை சுற்றி இருக்கிற பொருள்கள்கிட்டேருந்து எனக்கு கிடைக்காது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ஃப்ளாட் செக்யூரிட்டிக்கே நாம் தான் செக்யூரிட்டி கொடுக்கணும். ஏன்னா ஃப்ளாட் செக்யூரிட்டிலாம் எப்படி இருப்பா? வயசானவாளாக இருப்பா. அவளுக்கே நாம் தான் எழுப்பி விடணும். அந்த மாதிரி டைம் எடுத்து எழுந்துக்கோ, மோட்டரெல்லாம் போடு அப்படின்னு. அந்த செக்யூரிட்டிக்கே நாம் தான் செக்யூரிட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம பணம்லாம் சேர்த்து வச்சுட்டா செக்யூரிட்டின்னு நினைக்கிறோம்ல, அந்த பணத்தை காப்பாற்றுறது யார்? அந்த பணத்துக்கே நான் தான் இப்போ செக்யூரிட்டி கொடுத்து ஆகணும். வீடெல்லாம் கட்டி வீடு செக்யூரிட்டி கொடுத்துருவோன்னா அந்த வீட்டை யார் மெயின்டைன் பண்ணுறது? நான் தான் அதுக்கு செக்யூரிட்டி இப்போ கொடுத்து ஆகணும். அப்போ இந்த இன்னர் சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கே, அது எப்படியாவது என்கிட்டேருந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவா ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கோடான கோட்டி ஜென்மா வந்து தேவைப்படும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு யாராவது ஒருத்தர் எடுத்து சொன்னால் தானே நமக்கு தெரியுது. இல்லைன்னா என்ன நினச்சிட்டு இருப்போம், எல்லோரும் இப்படி தான் இருக்கா போல இருக்கு, நாமளும் அப்படியே நம்மளோட காலத்தை ஓட்டிடலான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த இன்செக்யூரிட்டியை கண்டுபிடிச்சி அந்த இன்செக்யூரிட்டி என்னை விட்டு போகணும்னு ட்ரை பண்ணுறவா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர். ஸோ எத்தத்தாம் அப்படி கஷ்டித்து இப்போ ரைட் டைரக்ஷனில் போகிறவாளில் கூட சில பேர் தான், கஷ்டித்துனா வெரி ஃபியூ, என்ன பண்ணுறாளாம், மாம் வேத்தி. மாம்னா கிருஷ்ணர் தன்னை சொல்லிக்கிறார், என்னை பற்றி சில பேர் தான் தெரிஞ்சுக்கிறா. ஸோ ஈஸ்வர ஞானம் சில பேருக்கு தான் கிடைக்கிறது. தத்துவதா அப்படின்னா இந்த இடத்துல சகுண ஆஸ் வெல் அஸ் ஈஸ்வரன் அர்த்தம். டோட்டல் கம்ப்ளீட் ஞானம் சில பேருக்கு தான் கிடைக்கிறது. அப்போ நிர்குண சகுண ஈஸ்வர ஞானம் இருக்கே, அது ரொம்ப கம்மி பேருக்கு தான்
கிடைக்கும் அப்படின்னு அந்த நாலேஜோட ரேர்னஸை வந்து இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார்.